ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சமையல் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர் சாஃப்ட் கொழுக்கட்டை தான். வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது தேங்காயும் வெல்லமும் போட்ட பூரணம் வச்ச கொழுக்கட்டை. அதனால் அதுக்கு நம்ம முதல்ல பூரணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 200 கிராம்ஸ் வெல்லம் எடுத்திருக்கேன். அதை ஒரு நல்ல சூடான தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். தேங்காய் துருவி வச்சது ஒரு 250 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு துருவி வச்சுருக்க தேங்காயை அதில் போட்டு நம்ம தண்ணி இல்லாத மாதிரி வதக்கிக்கலாம். லேசாக வதக்கினா போதும். இப்போ நம்ம அந்த கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க வெள்ளைப்பாவை அதில் ஊற்றி கலரிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு இப்படி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பூரணம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை போடலாம். போட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கு கிளறினீங்கன்னா பூரணம் தனியாக பாத்திரத்தில் ஒட்டாமல் வெளியே வரும். இப்போ இந்த பூரணம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் தனியாக அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு வேண்டிய மாவு தயார் பண்ணணும். அதுக்கு 1 கப் அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். இது இடியாப்பத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற அதே மாவு தான் நான் எடுத்திருக்கேன். 1 கப் மாவில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக வரும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு கொதிக்கிற தண்ணியை நான் ஊற்றுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு கரண்டியால் நான் கிளறி நான் இதில் ஒன்றா சேர்க்குறேன். நல்லா அந்த கரண்டியாலவே அழுத்தி நம்ம மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். கை வைக்க முடியாது, ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்ச நேரம் இப்படியே நம்ம கரண்டியாலேயே தேய்ச்சி மெல்லமாக ஒன்றா சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து நல்லா தண்ணியோடு சேர்ந்து நல்லா சாஃப்டாகிக்கிட்டு வருது. பாருங்கள், பாத்திரத்துலேருந்து தனியாக வரும்போது நம்ம கரண்டியை வச்சுட்டு மெல்லமாக நம்ம கையால் பிசையலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எவ்வளவு சாஃப்டாக நல்லா அழுத்தி பார்த்தோன்னா நல்லா ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம இதில் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக கையில் நெய் தடவி இந்த மாதிரி ஒரு கிண்ணமாக ஷேப்பில் அழுத்தி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதனால் அழகாகவே வருது கிண்ணம். எவ்வளோ அழகாக பாருங்கள். அந்த கிண்ணத்துக்கு நடுவில் அந்த பூரணத்தை வச்சிடலாம். இந்த மாதிரி மெல்லமாக அதோடைய கார்னர்ஸை பிடிச்சி அழுத்தினோம்னா க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு நம்ம கொழுக்கட்டை. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ எல்லாம் தயாராக இருக்குது. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுடுங்க. நான் இப்போ ஒரு இடியாப்ப தட்டில் நெய்யை தடவுறேன். நெய் தடவி அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டைங்களை வச்சு வேக வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி லைனாக அடுக்கிக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ அதை அழகாக உள்ளே வச்சிடலாம். இப்போ மூடியால் மூடி சரியாக 8 நிமிஷம் அது வேகணும். பாருங்கள், உள்ளே வெந்துக்கிட்டுருக்கு. 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே வெந்திருக்கு. கரெக்டான பதத்தில் இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நம்ம கொழுக்கட்டை தயார். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ளே நல்லா வெந்திருக்கு. ரொம்பவே அழகாக உள்ளே ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இப்போ கொழுக்கட்டை நமக்கு தயாராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஒரு சூப்பர் சாஃப்ட் கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு சுவையான சமையலோடு நம்ம சமையல் ஜர்னியில் சந்திக்கலாம். பாய்.